ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அனிமே லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்வாவோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவுக்கு ஒரு சிஸ்டம் கிடைச்சிருக்கும், அப்புறமேட்டுக்கு அவதார் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லும் கிடைச்சிருக்கும். நம்ம ஹீரோவும் 24 மணி நேரத்தில் ஒரு போர்ட்டலுக்குள்ள போகல அப்படின்னா நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த போர்ட்டலுக்குள்ள இழுக்கப்படுவீங்க அப்படின்னு அந்த சிஸ்டத்துல நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். நம்ம ஹீரோவும் அவனோட அவதாரை அந்த போர்ட்டலுக்கு அனுப்பியிருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த அவதாரை சமனும் பண்ணிருப்பான். நம்ம ஹீரோவோட அவதாரும் வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கும். அப்புறம் அந்த சிஸ்டமோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க உங்களோட பாத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதனால உங்களோட கர்மா பாயிண்ட் ரொம்பவே அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். நம்ம ஹீரோவும் என்னது இந்த அவேக்கனர்ஸ்லயே வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து ஃபாஸ்டா எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆன அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவோட கர்மா பாயிண்ட் 0ல இருந்து 19,10,213 கர்மா பாயிண்ட் வந்திருக்கும். நம்ம ஹீரோவும் என்னது 1.9 மில்லியன் கர்மா பாயிண்டா? இந்த கர்மா பாயிண்ட் வெறும் என்னோட ஒரு அவதார அந்த டைமென்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் பண்ணதுக்கு 1.9 மில்லியன் கர்மா பாயிண்டா? இந்த கர்மா பாயிண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த கர்மா பாயிண்ட் ஒருத்தருக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அதர் டைமென்ஷன்ல நமக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அப்புறம் எந்த மாதிரி மான்ஸ்டரை கொல்றோம் அப்படிங்கறத பொறுத்தும் நம்மளோட கர்மா பாயிண்ட் அவார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம ஒரு சில கெட்ட பீப்புள் அதர் டைமென்ஷன்ல இருக்க பீப்புளை கொன்னும் கர்மா பாயிண்ட கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த கர்மா பாயிண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்மளால ஸ்கில் அப்கிரேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால எர்த்துக்கு திரும்ப வர முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இந்த சிஸ்டத்துல ஏதோ எரர் ஆட்டுங்குது. இப்ப என்கிட்ட 1.9 மில்லியன் கர்மா பாயிண்ட் இருக்கு. இந்த சிஸ்டத்துல இருக்க எரர் ஒருவேளை கிளியர் ஆனிச்சு அப்படின்னா நான் இந்த கர்மா பாயிண்ட்ஸ் எல்லாம் திரும்ப இந்த சிஸ்டத்துக்கு பே பண்ற மாதிரி வந்தா என்ன பண்றது அப்படின்ட்டு, அட அப்படிலாம் இந்த சிஸ்டம் திரும்ப கேட்காதுப்பா, என்ன நடந்தாலும் சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே எர்த்துல தான் இருக்கேன். அதனால அதை விட்டுட்டு மீதி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்னு இனிஷியல் ஸ்கில்ல நம்ம அப்கிரேட் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ஹான்ஸ் பண்ண முடியுமா? நாம நம்மளோட ஸ்டேட்டஸையே என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளோட ஸ்டேட்டஸ்ல என்னத்தை என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோவும் நம்மளோட ரீஜெனரேஷன் என்ஹான்ஸ் பண்ணா என்ன, அது வெறும் 10,000 கர்மா பாயிண்ட் தானே, அப்கிரேட் ரீஜெனரேஷன் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோவும் என்னடா ஒண்ணுமே நடக்கல, அப்ப இந்த கர்மா பாயிண்ட்ல எரர்னால நமக்கு தப்பா காட்டுதா அப்படின்னு எடுக்கிறான். அப்ப பார்த்தா அவனோட கால்ல பயங்கரமான வலி. நம்ம ஹீரோவும் என்னால ஃபீல் பண்ண முடியுது, என்னோட இன்ஜுரிஸ் எல்லாம் ஹீல் ஆயிட்டு இருக்கு, என்னோட காலு கிட்டத்தட்ட ஃபுல்லா ஹீல் ஆயிருச்சு. அந்த ஆக்சிடென்ட்னால நான் என்னோட ஃபேமிலி மட்டும் இழந்தது இல்லாம என்னோட காலையும் இழந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அது இல்லாம என் ரூம் விட்டு வெளியே போறதுக்கு நான் ரொம்ப பயப்பட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்து உங்களோட ரீஜெனரேஷன் எபிலிட்டி என்ஹான்ஸ் ஆயிருக்கு, உங்களுக்கு புது ஸ்கில்லும் வந்திருக்கு அப்படிங்குது. நம்ம ஹீரோக்கு கிடைச்ச ஸ்கில் என்னன்னா எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் இந்த சிஸ்டத்தினால என்னோட காலம் சரியாயிருச்சு, இப்போ என்னால நார்மலா இருக்க முடியுது அப்படின்னு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் என்கிட்ட தான் மில்லியன் கணக்கான கர்மா பாயிண்ட் இருக்கு, அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டோம் எல்லாத்தையும் செலவு பண்ணலாம் அப்படின்னு ஸ்கில் அப்கிரேட் பண்ற விண்டோக்கு போறான். அங்க பார்த்தா இனிஷியல் ஸ்கில் அப்கிரேட் பண்றதுக்கு 3 லட்சம் கர்மா பாயிண்ட் கேக்குது. நம்ம ஹீரோவும் 3 லட்சம் கர்மா பாயிண்ட் தானே இந்த வெச்சிக்க அப்படின்னு அவனோட இனிஷியல் ஸ்கில் அப்கிரேட் பண்ணிட்டு இப்போ நான் என்னோட அவதார் ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணிட்டேன். அப்புறம் அது மட்டும் இல்லாம என்னோட அவதாரும் பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட அவதாரம் உன்னோட ஆர்ம்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு, அதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டி அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் ஆமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா அது என்னால உனக்கு ரொம்பவே ஈஸியா கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு போட இந்த ஸ்கில் வேற லெவல்ல இருக்கு, என்னால இப்ப 2 டிஃபரெண்ட் பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியுது, இந்த ஒவ்வொரு பாடியும் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்ப ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்ட்டு நான் இப்ப புதுசா ஒரு ஸ்கில்ல கூட அன்லாக் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறான். இந்த ஸ்கில்லோட பேர் என்னன்னா மைண்ட் ஹப். இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா நம்மளோட எமோஷன்ஸ் தனித்தனியா இருக்கும், என்னோட அவதார் கிட்ட இருக்க எமோஷன் என்கிட்ட வராது. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அவதார ஒரு குத்து விட்டு இதுக்கு தான் யூஸ் ஆகும், நான் வேற டைமென்ஷனுக்கு டிராவல் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு பெயினும் இருக்காது, அப்புறம் என்னோட அவதார் டேமேஜ் ஆச்சுன்னா கூட அந்த பெயினும் எனக்கு ஃபீல் ஆகாது. இதை நான் வேற வார்த்தையில கூட சொல்லலாம், அது என்னன்னா என்னால வேற டைமென்ஷனுக்கு ஈஸியாவே போக முடியும், அதுவும் இந்த ரூம்ல உட்காந்துக்கிட்டே நல்லா போக முடியும், கிட்டத்தட்ட அது வீடியோ கேம் விளையாடுற மாதிரி தான், என்னால என்னோட அவதார் என்ன பாக்குதுன்னு பார்க்க முடியும், அதை ஈஸியாவும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் நம்ம ஹீரோவும் இன்னொரு அவதாரை கிரியேட் பண்ணிட்டான். அப்ப அந்த அவதாரம் என்னது 3 பேர் இருக்கமான்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் சரி ஓகே, நான் அவதார அதிகமா கிரியேட் பண்ண எங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் ஆகுது, அதனால உங்க 2 பேருக்கு நான் பேர் கொடுக்கறேன் அப்படின்ட்டு அப்புறம் 3 பேரும் நம்ம என்ன பேர் வைக்கலாம், என்ன பேர் வச்சா எங்களுக்கு கரெக்டா சூட் ஆகும், அந்த பேரும் நல்லா ஸ்டைலா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோவும் அங்க இருக்க ஒரு காஃபி கப்பு அப்புறம் ஜாம் பாக்கெட்டை பார்த்துட்டு இதுதான் உங்க பேரு அப்படின்னு அந்த கோட் போட்டுட்டு இருக்க அவதாருக்கு உன்னோட நேம் ஹான்ஸ் அப்படிங்கிறான். இந்த அவதாரோட ஸ்கில் என்னன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருக்க ஸ்கில்லே தான், ஒன்னு எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் அப்புறம் மைண்ட் ஹப். இந்த அவதார் தான் நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் அவதார், அதனால இந்த அவதாருக்கு மேஜிக் அஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிக் ஸ்கில்லும் இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட அடுத்த அவதாருக்கு ஹென்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறான். இந்த அவதாரோட ஸ்கில்லும் நம்ம ஹீரோட்ட இருக்க ஸ்கில் அப்படியே தான், ஆனா இதுக்கு யூனிக் ஸ்கில் அப்படின்னு டக் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லும் இருக்கு, இது என்னன்னு தெரியல, நம்ம போக போக பாத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஹீரோவும் உங்களோட ஸ்பெஷல் ஸ்கில் மேஜிக் அஃபினிட்டி அப்புறம் டக்கா, இது ரெண்டும்
கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குல்லடா அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற அவதார், ஆமா பாஸ் இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்குது. அப்புறம் அந்த ஹென்ஸ் அப்படிங்கிற அவதாரம், ஏன்டா இது ரெண்டும் உனக்கு ஒரே மாதிரியா இருக்குது, உங்ககிட்ட வந்து நான் சிக்கியிருக்க மாத்தியா அப்படிங்குது. அப்புறம் நம்ம ஹீரோவும் சரி ஓகே இப்போ நம்ம மெயின் குவெஸ்ட் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் அப்படின்ட்டு, அடே ஹென்ஸே குப்பையை தூக்கிட்டு போய் வெளியே போட்டு வந்துரு, அப்புறம் ஹேண்ட்ஸே நீ வேற டைமென்ஷனுக்கு போ அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹென்ஸும், ஏன்டா என்ன ஒரு வருஷத்துக்கான குப்பையை தூக்க விட்டு அந்த ஹேண்ட்ஸை வேற டைமென்ஷனுக்கு போக சொல்றியா, இதெல்லாம் ரொம்பவே மோசம்டா அப்படின்னு உச்சக்கட்ட டிப்ரெஷனுக்கு போயிட்டான். அப்ப அந்த ஹேண்ட்ஸும் டே உடனே வெளியே போ, இது ரொம்பவே நாறுதுடா அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹேண்ட்ஸும் வேற டைமென்ஷனுக்கு போயிட்டான். நம்ம ஹென்ஸும் வீட்டை விட்டு வெளியே வந்து, என்னடா வெயில் பட்டை கிளப்புது, இந்த வெயில தான் நான் போகணுமா அப்படின்ட்டு இப்ப எனக்கு எந்த ஒரு பயமுமே இல்ல, அந்த மைண்ட் ஹப் அப்படிங்கிற ஸ்கில் அதோட வேலையை நல்லா பாக்குதுடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சரி ஓகே அந்த இன்னொரு அவதார் வேற டைமென்ஷனுக்கு போயிருச்சாட்டுங்குது, இப்ப அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த அவதாரை நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்றான். அப்ப நம்ம ஹீரோவும் ஓ இப்ப நைட்டா அப்படின்ட்டு, நான் ஃபாரஸ்ட்ல இருக்கேன், இங்க ஏதாவது மான்ஸ்டர் இன்னாரம் வந்திருக்கணுமே அப்படிங்கிறான். அப்போ ஒரு பிளாக் பேந்தர் நம்ம ஹீரோட்ட வருது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, நான் நினைச்சது அப்படியே நடக்குதா இல்ல இந்த பிளாக் பேந்தர் ஏற்கனவே இங்க இருந்துச்சு அப்படிங்கிறான். அந்த பிளாக் பேந்தரும் என்னடா ஓவரா வாய் பேசுற அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அசால்ட்டா நின்னுட்டு, தம்பி இப்ப நான் டோட்டலா வேற ஆளு, என்னோட லெவலே வேற அப்படின்னு அவனோட சோட எடுத்து அந்த பிளாக் பேந்தருக்கு முன்னாடி வச்சுட்டு, என்னடா இந்த சோடா வெளியே எடுக்க முடியல, இது என்ன ஸ்டக் ஆயிருச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம மைண்ட் வைஸே ஏப்பங்க இவ்வளவு மாசா பில்டப் பண்ணிட்டு இப்ப சோடா எடுக்க முடியலன்னு சொல்றீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த பிளாக் பேந்தரும் நம்ம ஹீரோட சோடா வந்து பிடிச்சிருச்சு. நம்ம ஹீரோவும் சரி ரைட்டு, நான் நினைச்ச மாதிரி எந்த ஒரு பயத்தையும் என்னால உணர முடியல, அப்புறம் இதுகிட்ட நான் செத்தாலும் எனக்கு எந்த வழியும் இருக்காது அப்படின்னு, சாவரதா அதெல்லாம் நம்ம அகராதியிலே இல்லை அப்படின்னு, இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு புரிஞ்சு அப்படின்னு அவனோட ஸ்வாட்ல மானாவை இன்ஃபியூஸ் பண்ணி, இது நான் விளையாண்ட வீடியோ கேம் மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு அந்த பிளாக் பேந்தரை கொன்னுட்டு, எப்படியோ இன்னைக்கு சாகல, இந்த பிளாக் பேந்தர் கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, என்னால இந்த காட்டுக்குள்ளேயே ரொம்ப நேரம் இருக்க முடியாது, மறுபடியும் ஏதாவது மான்ஸ்டர் வந்துச்சுன்னா அதை சமாளிக்கிறது நடக்காத காரியம், என் கதை முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு அந்தாண்ட பார்த்தா 2-3 வீடு மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது வில்லேஜ் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, அந்த வில்லேஜுக்கு போனா நம்ம வெளியாளுங்கிறதுனால உயிரோட இருப்போமோ இல்ல போட்டோனுங்களோ தெரியல, இப்ப இந்த காட்டுல இருக்கிறதுக்கு அந்த வில்லேஜ் போலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் வில்லேஜுக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு மொட்டை தாத்தா வந்து, ஓ நீங்க டிராவலரா, வெல்கம் டிராவலர், என்னோட பேரு மேல்கம், நான் தான் இந்த வில்லேஜோட சீஃப், பரவாயில்ல நீங்க இவ்வளவு நேரம் அந்த ஃபாரஸ்ட்ல சர்வே ஆயிருக்கீங்களா, அது இல்லாம ஒரு பீஸ்ட வேற கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றீங்க, நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க நடக்குது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஸ்ட்ராங்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ தெரியாம அந்த பீஸ்ட கொன்னுட்டேன் அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சுக்கலாம், இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் இந்த வில்லேஜ்லயே தங்கிக்கலாமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த மொட்டை தாத்தனும் பெரிய மனசோட, அட இதுல என்னங்க இருக்கு, மனசெல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணும், நீங்க இந்த வில்லேஜ்ல தங்கிக்கலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா ரொம்பவே தேங்க்ஸ் பெரியவரே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த மொட்டை கிட்ட, இதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜுக்கு அவுட் சைடர் வந்திருக்காங்களா, அதனாலதான் நீங்க ரொம்பவே நார்மலா இருக்கீங்களா, அப்புறம் நான் ஒரு டிராவலர், எனக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் கிடைக்குமா அப்படிங்கிறான். அப்ப அந்த மொட்டையும், அதெல்லாம் நம்ம நாளைக்கு காலையில பேசிக்கலாம், நீங்க ரொம்பவே களைச்சு போய் வந்திருப்பீங்க, முதல்ல கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து ஒரு பெட்ல கால் மேல கால் போட்டு படுத்துக்கிட்டு, ஆஹா என்ன மனுஷனுங்கய்யா, என் ஒருத்தனுக்காக இந்த ரூம்பையே கொடுத்துருக்கானுங்க, அப்புறம் இந்த வில்லேஜ்ல இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே பாசக்கார பசங்களா இருக்காங்க, நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருக்கிட்டையுமே இவ்வளவு க்ளோஸ் ஆனதில்ல, அந்த ட்ரிங்க்கும் ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு, அப்புறம் இன்னைக்கு நிறையவே ஃபன் பண்ணோம் அப்படின்ட்டு, சரி எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு கொட்டாய் விட்டு தூங்குறான். அப்புறம் ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோ தூங்குறத பாக்குறான். அப்புறமேட்டுக்கு எர்த்துல நம்ம ஹீரோவும் ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு, ஆஹா என்ன சுகமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஹாட் பாத் எடுத்துட்டு இந்த மாதிரி சிக்கனோட இந்த பியரை குடிக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் அதர் வேர்ல்டுல அட்வென்ச்சரும் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இந்த ஹென்ஸ் பைபிளை பார்த்தா ஏதோ சோகமா இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹென்ஸும் சோகமா வரான். நம்ம ஹீரோவும் நான் ஹென்ஸுக்கு ரொம்பவே அதிக ஒர்க் கொடுக்க நடக்குது, பரவாயில்ல என்னோட அவதார் எனக்கு தானே வேலை செய்யுது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹென்ஸும், ஏன்டா நீ பண்ணாத வேலையெல்லாம் என்ன பண்ண சொல்லி பெண்ட கழட்டிட்ட, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் ஃப்ரீயா விடுப்பா ஃப்ரீயா விடு அப்படின்ட்டு, நான் இந்த அதர் வேர்ல்ட பத்தி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண போறேன், இன்னும் நிறைய அதர் வேர்ல்டு இருந்தா நம்ம அதுக்கும் போலாம் அப்படின்ட்டு நான் என்னோட அவதார்ஸை வச்சு ஒரு அல்டிமேட் கமாண்டர் ஆக போறேன், நான் சொல்றத மட்டும்தான் என்னோட அவதார்லாம் கேட்கும், இங்க இருக்க எல்லா அதர் டைமென்ஷனுக்கும் என்னால போக முடியும் அப்படின்ட்டு அவனோட லேப்டாப் ஓபன் பண்றான். அப்ப நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, இது என்னடா ஃபீலிங் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அவனோட சிஸ்டத்துல உங்களோட அவதார் செத்துருச்சு, அதை நாங்க ரீசெட் பண்றோம் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப நம்ம ஹீரோவோ என்னது ஹேண்ட்ஸ் செத்துட்டானா, இது எப்பரா நடந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். கைஸ் இந்த அவதாரோட பேரு ஹேண்ட்ஸ் ஹென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல போக போக இந்த அவதாரோட பவரும் மாறும், நாம வேணா இந்த அவதாரோட பேரை நமக்கு ஏத்த மாதிரி அப்ப மாத்திக்கலாம். கைஸ் எல்லாரும் இந்த மான்வா நல்லா இருக்கு கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றீங்க, ஓகே கைஸ் இந்த மான்வாவை நான் கண்டினியூ பண்றேன். அப்புறம் போன வீடியோக்கு 50 கமெண்ட் 500 லைக்ஸ் டார்கெட் பண்ணிருந்தேன் கைஸ், நீங்க எல்லாம் கமெண்ட் கிட்டத்தட்ட 120 கமெண்ட்டுக்கு மேல பண்ணிருக்கீங்க, லைக்ஸுமே 350க்கு மேல இருக்கு, ரொம்பவே நன்றி கைஸ், நீங்க ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், இதே மாதிரி இந்த மான்வா ஃபுல்லா சப்போர்ட் பண்ணீங்களா நான் சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ண பாக்குறேன் கைஸ். அப்புறம் நம்ம சேனலும் 2K வந்துருச்சு, உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி கைஸ். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.